நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கண்டேயனை உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை சந்திப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விவரம். தனலட்சுமி, நிச்சயமாக திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் நீதிமன்ற உத்தரவுப்படி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை காண்பதற்காக திமுகவை சார்ந்த பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் சிறைச்சாலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் முன்னாள் அமைச்சர் KN நேரு, ரகுபதி ஆகியோர் சிறைக்கு வந்து மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவர்களது குடும்பத்தினரும் நேரடியாக வந்து அவரை ஒப்போது பார்த்து செல்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு இன்று வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அவரை காண்பதற்காக துணை முதலமைச்சர் அவதூறு வழக்கில் சிறையில் இருக்கின்ற விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக தற்பொழுது பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு வருகை தந்திருக்கிறார். தனலட்சுமி, நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கண்டேயனை உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை சந்திப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விவரம். தனலட்சுமி, நிச்சயமாக திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் நீதிமன்ற உத்தரவுப்படி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை காண்பதற்காக திமுகவை சார்ந்த பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் சிறைச்சாலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் முன்னாள் அமைச்சர் KN நேரு, ரகுபதி ஆகியோர் சிறைக்கு வந்து மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவர்களது குடும்பத்தினரும் நேரடியாக வந்து அவரை ஒப்போது பார்த்து செல்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு இன்று வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அவரை காண்பதற்காக முதலமைச்சர் அவதூறு வழக்கில் சிறையில் இருக்கின்ற விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக தற்பொழுது பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு வருகை தந்திருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.